Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பா சிறு துளி தாங்க பெருவெள்ளம். சிறுக சிறுக சேமிச்ச அமௌண்ட் கண்டிப்பா ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்லது உங்களுடைய முதுமை காலத்துக்காக இருக்கலாம், ஒரு சுப காரியங்களோ ஒரு நல்ல காரியங்களோ ஒரு உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயமா இருக்கலாம். எதுக்காக இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அம்மா எல்லாம் சேமித்து வச்சிருக்கிறத பார்த்தாலே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். மசாலா டப்பா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வைக்கிற பக்கெட், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க சேமித்து வச்சுருப்பாங்க. அதை ஆடம்பரமாட்டோ அத்தியாவசியமற்ற செலவுகளுக்காகவோ யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அந்த அமௌண்ட்டை அவ்வளவு ஒரு பெருசாக அவங்க கருதி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதோ அந்த டைமில் தான் அந்த அமௌண்ட்டை எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக சிறுக சிறுக சேமிக்கும் பழக்கத்தை உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டில் அடைச்சி வச்சிருக்கிற இந்த தின்பண்டங்கள் பின்னாடியே தாங்க ஒரு மோகம் போய்கிட்டே இருக்கு. கையில் ₹1 காசு கிடைச்சாலும் அதை ₹10 ஆக்கி ஒரு லேஸ் பாக்கெட்டு தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சேமிப்பு பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அந்த சேமிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்களையே அந்த சேமித்து வச்சிருக்கிற பணத்தை ஓப்பன் பண்ணி இந்த அமௌண்ட்டை அவங்க கையாலேயே இதை செலவு பண்ண வைக்கும்போது, ஓ இந்த சிச்சுவேஷனில் இந்த காசு நமக்கு உதவுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரியான பாக்கெட் தின்பண்டங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஓட மாட்டாங்க. ஸோ உங்களால் ஒரு உண்டியல் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு உண்டியலை வாங்கி கொடுங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் கூட ஓட்டை போட்டு அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூடியை பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கூட அவங்க சேமித்து வச்சுருவாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ₹1 தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலட்சியமாக சிலரோட வீடுகள்லாம் அங்கங்கேயா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான தவறுகளை பண்ணாதீங்க. ₹1 இருந்தாலும் சரி, ₹2 இருந்தாலும் சரி, அதை ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு உண்டியலில் போட்டு வைங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உண்டியல் அப்படிங்கிறத விஷயத்தை தாண்டி ஏகப்பட்ட சேவிங்ஸுக்காக கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்டும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவேட்டில் போகும்போது நிறைய ஏமாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ எப்போதுமே விழிப்பாக இருந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறத வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த செலவு அப்படிங்கிறது சேமிப்பு போக செலவு செய்து பழகுங்க. இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு யாருமே வாரி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான தேவையை நீங்கள் தாங்க நிவர்த்தி பண்ணிக்கணும். ஸோ இந்த பணம் அப்படிங்கிறத வச்சு தாங்க இந்த காலகட்டத்தில் மரியாதை பாசம் அப்படிங்கிறதே இந்த மாதிரி அருகில் இருக்கிறது. உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே தூரத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த பணத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ இந்த பணம் மூலம்தான் எனக்கு பாசம் கிடைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. பின்னாளில் கண்டிப்பாக இது ரொம்பவே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எப்போதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிறது. அதுக்காக ₹1 கிடைச்சாலும் அதை எடுத்து சேர்த்து வைக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. இனிமேல் இருந்தாவது வரவுக்கு மீறிய செலவு என்னைக்குமே வறுமையை தாங்க கொடுக்கும். ஆடம்பரமான செலவு அவஸ்தைப்படுறதுக்கு தான் வைக்கும். எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்துங்க. திட்டமிடாமல் செயல்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை திண்டாடுறதுக்கு தான் வைக்கும். எனக்கு வருமானம் இவ்வளவு தான் இருக்கு, வரவு இவ்வளவு தான் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா வரவு அறிந்து செலவு செய்து சேமிக்கும் பழக்கத்தை எப்போதுமே வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.